கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, மீண்டுமாய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த பள்ளியினுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் மீது பொழியப்படுவதாகும். அன்பர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அரசர்கள் முதல் நூல் 8ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை இப்படியாக இருந்துச்சு. குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு மேகம் ஆண்டவருடைய இல்லத்தை நிரப்பிற்று. அதனை தொடர்ந்து வருகின்ற 11வது இறைவசனம் இப்படியாக சொல்கிறது, ஆண்டவருடைய மாட்சி அந்த இல்லத்தை முழுமையாய் நிரப்பிற்றுன்னு சொல்லி. இதுதான் அன்பிற்குரியவர்களே நான் சொல்ல வருவது. இந்த கடவுளுடைய மாட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லா இடத்துலையுமே நிரம்ப இருக்கு. ஒரு நாளும் மனிதன் அதை இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. ஆனால் நாம் அதை எங்கு உணர்கிறோம், எந்த இடத்தில் உணரலாம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுவது பாருங்க, கடவுளுடைய ஆலயத்தை அவருடைய மாட்சி முழுமையாக நிரப்பியது. விவிலியத்தில் இது போன்ற பகுதிகளை நாம் நிறைய படிக்கலாம். எங்கெல்லாம் ஒரு மேகம் வந்து அவர்களை சூழ்ந்தது, எங்கெல்லாம் கடவுளுடைய மாட்சி அவர்களை ஆட்கொண்டதுன்னு சொல்லி, எங்கெல்லாம் கடவுளுடைய மாட்சி அவர்களை ஆட்கொண்டதோ, கடவுளுடைய மேகத்தால் அவர்கள் சூழப்பட்டார்களோ, அவர்கள் வாழ்வை இழக்கவில்லை, மாறாக அந்த பிரசன்னம் கடவுளுக்கு வாழ்வை கொடுத்தது. பல உதாரணங்களை சொல்லலாம். விடுதலை பயணம் 13 பறிக்கிற பொழுது பகலிலே வழிநடத்த கடவுள் அவர்களுக்கு மேகமாய், இரவிலே அவர்களுக்கு ஒளிகாட்ட கடவுள் நெருப்பாய் தன் பிரசன்னத்தை அவர்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்களை தன்னுடைய அந்த மாட்சியின் எல்லைக்குள் அவர் வழி நடத்தினதை பார்க்கிறோம். தொடர்ந்து படித்தோம்னா விடுதலை பயணம் 14 என்ன போட்டிருக்கு, செங்கடல் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது, பின்னால் எகிப்து படைகள் துரத்தி வருகிறார்கள். கடவுளுடைய மேகம் இஸ்ரேல் மக்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவிலே எழுந்து வருகிறது. ஒரே மேகம்தான், அது இஸ்ரேலருக்கு ஒளியாய் இருக்கிறது, ஆனால் எகிப்தியருக்கோ அது இருளாய் மாறி போகிறது. கடவுளுடைய அந்த மாட்சி ஒருவரை வழி நடத்துகிறது. யார் கடவுளுடைய மக்களுக்கு எதிராக எழுந்து வருகிறார்களோ அவர்கள் பயணம் செய்ய முடியாதபடி, அவர்கள் முன்னேற முடியாதபடி அவர்களுக்கு அது இருளாய் மாறி போவதை பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்கள் செங்கடலை கடக்கிறார்கள். 16வது அதிகாரத்திலே படிக்கலாம். அவர்கள் முணுமுணுக்கிற பொழுது மோசே இப்படியாக சொல்லுவார், கடவுள் உங்களுடைய முணுமுணுப்பை கேட்கிறார், கடவுள் காணும்படியாக போகன்னு சொல்கின்ற பொழுது ஆரோனும் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களும் அவர்கள் பாலை நிலத்தை நோக்கி திரும்புகிற பொழுது கடவுளுடைய மேகம் அங்கே முழுமையாய் இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். விடுதலை பயணம் 33 மலை மீது மோசே ஏறி செல்வார். அவர் கடவுளிடத்திலே கட்டளைகளை வாங்குவார், நமக்கு தெரியும். அதுபோல கடவுளோடு பேசுவதற்கு அவர் சந்திப்பு கூடாரத்திற்கு போவதும் வழக்கம். இந்த 33வது அதிகாரத்திலே சந்திப்பு கூடாரத்தை மோசே அடைவதை மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் உள்ளே நுழைந்ததும் கடவுளோடு மோசே முகமுகமாய் ஒரு நண்பன் பேசுவதை போல அவர் பேசுகிறார். அந்த நேரத்தில் பாருங்கள், இறைவார்த்தை சொல்லுகிறது, நுழைவாயிலை ஒரு மேகம் முழுவதுமாக மூடிக்கொண்டது. அந்த இடம் கடவுளுடைய மாட்சியால் முழுமையாய் நிரம்பி இருக்கிறது. கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக மலை மீது மோசே ஏறி செல்கின்ற பொழுதும் கூட அந்த மலையை கடவுளுடைய மாட்சி முழுமையாய் மூடிக்கொள்வதை பார்க்கிறோம். விவிலியம் முழுமைக்குமாக பல இடங்களில் இப்படியாக கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை இறக்கி கொண்டே இருப்பார், அந்த மக்களை வழிநடத்தி கொண்டே இருப்பார். எசேக்கியேல் நூலிலே நாம் படிக்கலாம், ஆண்டவருடைய ஆலய முற்றத்திலிருந்து, அந்த கிருபுகளிலிருந்து கடவுளுடைய மாட்சிக்கு எழுந்து வந்து தன் பேரொளியால் அந்த ஆலயத்தை முழுமையாக நிரப்புவதை நாம் படிக்கலாம். எசேக்கியேல் நூல் 10வது அதிகாரம் 4வது இறைவசனத்திலும். லேவியர் நூலிலும் கூட கடவுள் ஒரு கட்டளை கொடுப்பார், ஆரோன் சாகாதிருக்கும்படியாக இதோ இருக்க இருக்கிற அந்த இடத்திற்குள் அவன் அடிக்கடி வரக்கூடாது. ஏன்? கடவுளாகி நான் அங்கே இரக்கத்தின் இருக்கையிலே அமர்ந்திருக்கிறேன், நான் மேகமாய் இருக்கிறேன்னு சொல்லி தன் பிரசன்னத்தை கடவுள் கொடுப்பதை ஊழியத்தில் நாம் படிச்சுட்டே இருக்கலாம். இது பழைய ஏற்பாடோடு முடிந்து போகவில்லை. நாம் புதிய ஏற்பாட்டில் லூக்காவிலே 9வது அதிகாரத்தில் இயேசு உருமாற்றம் அடைகிற பொழுது சீடர்கள்லாம் போய் கேட்பாங்க, நாம் இங்கேயே தங்கி விடலாமே, உமக்கொன்றும் அவருக்கொன்றுமாய் கூடாரங்கள் அமைப்புன்னு சொல்கின்ற பொழுது அந்த நேரத்தில் ஒரு மேகம் அந்த மலையை மூடுவதை பார்க்கிறோம். கடவுளுடைய மாட்சியால் அந்த இடம் முழுமையாய் நிரம்பி இருக்கிறது. அதே லூக்கா நற்செய்தி 21 எப்படி இயேசு விண்ணேறி செல்கிறார் என்பதை கூட சொல்கிறார்கள். அவர் மேகங்கள் மீது செல்கிறார். இதுதான் திருத்துதர் பணிகள் 1 அதிகாரத்திலே படிப்போம். அவர் பேசி முடித்தவுடன் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மேகங்கள் அவரை மேலே எடுத்துச் செல்கின்றனாக கடவுளுடைய மாட்சி பல சமயங்களில் மனிதர் நடுவே தன்னுடைய கூடாரத்தை அமைத்துக் கொள்வதை நாம் வாசிக்கிறோம். அதை மறுப்பதற்கே கிடையாது. கடவுள் முழுமையாய்
மனிதரை தன் மாட்சியோடு வழிநடத்த ஆசைப்படுகிறார். ஆனால் மனிதன் அதற்கு பல சமயங்களில் தடை விதிக்கிறார். நாம் தொடக்க நூல் 2வது அதிகாரம் 25 நாம் ஒரு வார்த்தையை படிக்கலாம். மனிதன் அவனும் அவன் மனைவியும் ஆடையின்றி இருந்தார்கள், ஆனால் அவர்கள் வெட்கப்படவே இல்லை. இந்த மாட்சியை குறித்து படிக்கின்ற பொழுது எப்படி இந்த மாட்சி முதலில் படைப்பிலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தியானிக்க வேண்டும். அது இந்த வார்த்தை தொடக்க நூல் 2:25 நமக்கு மிக தெளிவாக சொல்லும். ஆதியிலே மனிதனும் மனைவியும் ஆடையின்றி இருந்தார்கள், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆனால் ஒரு கனியை பார்க்கிறார்கள், விளக்கப்பட்ட கனி. அந்த கனியை உண்டால் நாம் கடவுளை போல ஆக முடியும், நம் அறிவை அடைய நினைச்சாங்க. ஆனால் எந்த கனி அவர்களுக்கு உயர்நிலையை கொடுக்கும், எந்த கனி அவர்களுக்கு அறிவை கொடுக்கும் என்று நினைத்தார்களோ அந்த கனியினுடைய பலன் என்னன்னு நாம் தொடர்ந்து படித்தோம்னா 3வது அதிகாரம் 7வது இறைவசனத்தில் எப்படியாக போடப்பட்டிருக்கு. அந்த கனியை அவர்கள் உண்கிறார்கள். அவர்கள் உண்ட மாத்திரத்திலே கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் ஆடையின்றி இருப்பதை உணர்கிறார்கள். ஓடி சென்று அத்திமர இலைகளால் தங்களை அவர்கள் மறைத்துக் கொள்கிறார்கள். முதலாக அறிவை கொடுக்கும் என சொல்லி அவர்கள் முன்னெடுத்த ஒரு பணி தங்களை தாங்களே காண்பதற்கு வெட்கப்பட செய்கிறது. ஓடி சென்று தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். அகந்த 2:25 3:7 இடையில் என்ன நடந்திருக்கும்? ஆடை இல்லாத பொழுது மனிதன் வெட்கப்படவில்லை. ஆனால் அறிவை அடைவதற்காக முயற்சி செய்கிறான், உயர்நிலை அடைவதற்காக முயற்சி செய்கிறான். ஆனால் தான் ஆடையில் இருப்பதை அவன் கனியை உண்டதும் அறிந்து கொள்கிறானே. எப்படி தன்னுடைய அந்த நிர்வாணத்தை முதல் அவன் உணர்ந்தான். இங்குதான் விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், தொடக்கத்திலே மனிதன் ஆடையின்றி இல்லாத பொழுதும் கூட அவன் ஏன் வெட்கப்படவில்லை? ஏனென்று சொன்னால் கடவுள் முதலில் மனிதனுக்கு தோளாடை செய்து உடுத்தவில்லை, தன்னுடைய மாட்சியால் கடவுள் மனிதனை உடுத்தி இருந்தார். கடவுளுடைய மாட்சியால் மனிதன் உடுத்தப்பட்டிருந்த பொழுது அவன் அந்த நிலையை வெட்கத்திற்குரியதாய், தன்னை கண்டு தானே நாணமடையக்கூடியதாய் இருக்கவில்லை. மாறாக கடவுளின் மாட்சியில் அவன் அப்படியே கடவுளோடு ஐக்கியமாக இருந்தான். ஆனால் எப்பொழுது கடவுளுடைய கட்டளையை மீறி மனிதன் பாவம் செய்தானோ அந்த மாட்சி நிலையை மனிதன் தானே முறித்துக் கொள்கிறான். கடவுளுடைய மாட்சி மனிதனிடமிருந்து விலகிச் செல்கின்ற பொழுது மனிதன் தன்னை வெட்கத்திற்குரியவனாய் பார்க்க துவங்குகிறான். அதே எசேக்கியேல் நூலில் பார்க்கிறோம். அந்த நூலின் இறுதியில் கடவுளுடைய ஆவியானவர், கடவுளுடைய பிரசன்னம் மீண்டுமாய் ஆலயத்திற்குள்ள வரும். ஆனால் இடையிலே கடவுளுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தை விட்டு விலகி போகும், ஆலயத்தை விட்டு வெளியே போயிடும். எப்பொழுது நாமும் தகுதியோடு கடவுளை வணங்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமோ நம்மீது பொழியப்பட்டிருக்கிற கடவுளுடைய மாட்சி கூட நம்மை விட்டு விலகிச் செல்லும். நாமே அது விலகிச் செல்வதற்கு காரணமாக இருப்போம். கடவுள் மாட்சியை கொடுத்த பிறகு அந்த நிலையை இழப்பதற்கு யார் காரணம்? கடவுளா? இல்லை, மனிதன் தானே அந்த மாட்சி இழக்கிறான். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் முதலில் மனிதருக்கு உடுத்திய ஆடை தோளாடை அல்ல, இலை ஆடை அல்ல. தன் மாட்சியினால் கடவுள் மனிதரை உடுத்தினார். ஆனால் மனிதன் கடவுளுடைய வார்த்தையை மீறிய பிறகு அவன் தன்னை இலைகளால் மூடிக்கொள்கிறான். பிறகு கடவுள் இரக்கம் கொண்டு அவனுக்கு தோளாடை செய்து கொடுக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மாட்சியின் ஆடையை நாம் களைந்து கொண்டு மனிதர் தங்களுக்கு தாமே சில ஆடைகளை உடுத்துக் கொள்கிறார்கள். அது ஒரு நாளும் கடவுளை மாட்சிப்படுத்துவதும் கிடையாது, கடவுளுடைய மாட்சிக்குள் நம்மை நிறுத்தப் போவதும் கிடையாது. நாம் கொலோசியர் நூலில் படிக்கிறோம் 2வது அதிகாரத்து 23 மனிதர் தங்களுக்கு தாங்களாகவே சில வழிபாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு நிறைவை தரும் நினைக்கிறாங்க, ஆனால் நிறைவை அது கொடுப்பதே இல்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு எப்படி கடவுளுடைய மாட்சியை நாம் இழக்கிறோம் யோசித்து பார்க்கணும். கடவுளுடைய கட்டளையை வார்த்தையை மீறி முதல் பெற்றோர் மாட்சி இழந்தார்கள். இன்னைக்கும் கடவுளுடைய கட்டளை வார்த்தையை மீறுவதாலும் நாம் மாட்சி இழக்கிறோம். அதே போல கடவுளுக்கு முன்னெடுக்கின்ற வழிபாடுகளில் இது கடவுளை திருப்திப்படுத்தும், இது கடவுளை சந்தோஷப்படுத்தும், இது கடவுளுக்கு பிடிச்சிருக்கு நினைச்சு நாமாவே சில வழிபாடுகளை முன்னெடுக்கிறோம். ஒரு நாளும் அது கடவுளுக்கு மாட்சியை கொடுக்க போவதே இல்லை. என்னுடைய பங்குல சமீபத்தில் திருமணமாக இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பிரச்சனை. அவங்க என்னை பார்க்க வந்து சொல்கிறாங்க, ஃபாதர், இந்த திருமணம் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்ப்பா, இப்போ தானே சமீபத்தில் வந்து நீங்கள் எல்லாம் ஓலை எழுதிட்டு போனீங்க, ஏன் திடீர்னு வேணான்னு சொல்கிறீங்க, என்னது பிரச்சனையா? இல்லை அப்போயே அந்த பொண்ணு எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நான் வேணான்னு சொன்னோம். பையன்தான் கேட்கல, ஏதோ அவன் ஒத்துக்கிட்டான். அப்புறம் ஏங்க பையன் ஒத்துக்கிட்டானா நீங்கள் எடுத்து புத்திமதி சொல்ல வேண்டியதானே? இப்போ நீங்கள் ஓலையெல்லாம் எழுதி உறவுகள்லாம் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போயே நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகான ஒரு
விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு திருமுழுக்கு பெற்ற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் எப்படி சொன்னார் பாருங்கள். இல்லை நான் அந்தோனியார் கோயிலில் போட்டு பூ கட்டி போட்டேன், அந்தோனியார் எனக்கு சொன்னார் அந்த பொண்ணை நீங்கள் மருமகளாக எடுத்துக்கோங்கன்னு. நான் கேட்டேன், அந்தோனியாருக்கு பூக்கட்டி போடுற வழக்கத்தை, அந்தோனியாருக்கு பூக்கட்டி போடுற வழிபாட்டை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? விவிலியத்தின் எந்த புத்தகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? எந்த வழிபாட்டில் எந்த சாமியார் கற்றுக் கொடுத்தாங்க? இல்லை எந்த ஜெபக்கூட்டத்தில் யார் சொன்னாங்க? உங்களுக்கு நீங்களே ஒரு வழிபாட்டை உருவாக்குகிறீங்களே. அந்தோனியார் கேட்டாரா என்கிட்ட வந்து பூ கட்டி போடுங்க, நான் உங்களுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்து தரேன்ட்டு? உங்கள் தவறு. இன்றைக்கி நீங்கள் மனம் வேதனைப்படுறதுக்கு நீங்கள் தான் காரணமே தவிர்த்து கடவுளை குறை சொல்லாதீங்க. சொல்லிட்டு போன உடனே அதே திருமணத்தில் பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க. சாமி எங்களுக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க சாமி, எங்களுக்கு இந்த கல்யாணம் வேணாம், நீங்கள் ஓலை வாசிக்காதீங்க. நான் ஒன்று, என்னங்கய்யா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் அப்பயே சொன்னேன், அவன் கேட்குறாங்களா? என் வார்த்தை யார் மதிக்கிறா? இந்த பையன் வந்தோடனே நான் அப்பயே சொன்னேன், அந்த பையனுக்கும் நமக்கும் சரியாக சாதகம் அமையலை, பொருத்தம் சரியா இல்லை, இந்த பையன் வேணான்னு சொன்னேன். ஆனால் கொஞ்சம் வசதியாக இருக்காங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், நான் சொன்னதான் நடந்திருக்கு. நான் கேட்டேன், ஒருத்தர் பூ கட்டி போட்டேன் அதனால் இந்த பொண்ணுன்னு சொல்கிறாரு, நீங்கள் சாதகம் பார்த்தேன் இந்த மாப்பிள்ளை வேணும்னு சொல்கிறீங்களே, இந்த வழிபாடையெல்லாம் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறா? இது போன்ற பயிற்சிகளை எல்லாம், இது போன்ற நடவடிக்கை எல்லாம் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? நீங்கள் செய்கிறதெல்லாம் பாவம், நீங்கள் செய்கிறதெல்லாம் கடவுளுக்கு எதிரானது. ஆனால் நீங்கள் அதை கடவுளுடைய சன்னிதானத்திலே செய்கிறீங்களே, கடவுளுடைய பெயர்லேயே செய்கிறீங்களே, இது உங்களுக்கு முறையான காரியம், முறையற்ற காரியமாக தெரியலைன்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை சாமி, நாங்கள் காலங்காலமாக இப்படி தான் இருக்கிறோம். மனிதன் தனக்குத்தானே எடுத்துக்கொண்ட ஆடையை, உடுத்திக் கொள்கின்ற ஆடையை பாருங்கள். மனிதனுடைய தனிமையை போக்குவதற்காக கடவுள் ஒரு துணையை கொடுக்கிறார். அந்த துணை மனிதனுடைய குறையை போக்கி அவனை நிறைவுபடுத்துகிறது. அந்த கண்ணோட்டத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆணை இன்னைக்கு பார்ப்பதில்லை. நான் பூ கட்டி போடுறேன், நான் சாதகம் பார்க்குறேன், கட்டம் பொருத்தம் சரியாக இருக்கான்னு பார்க்குறேன். கொலோசியர் நூலில் சொல்கிற மாதிரி நமக்கு நாமே சில வழிபாடுகளை எடுத்துக்கொள்கிறோம். இந்த வழிபாடுகள் கடவுளை ஒரு நாளும் சந்தோஷப்படுத்தாது. இந்த மாதிரி செய்கிறப்பெல்லாம் எப்படி தங்கள் நிலையை, மாட்சியின் நிலையை முதல் பெற்று இழந்தார்களோ, நாமும் இழந்து கொண்டே இருக்கிறோம். இன்னொரு நாள் வேகமாக ஒரு ஐயா வந்தார். வந்துட்டு, சாமி நான் மாலை போடணும். என்னையா இது தவக்காலமும் இல்லை, திருவருகை காலமும் கிடையாது, இல்லை சில வேளாங்கண்ணி பூண்டினாவது பரவாயில்ல, இப்போ என்ன நீங்கள் திடீர்னு மாலை போடுறீங்க? இல்லை நான் மாலை போட்டே ஆகணும், நீங்கள் எனக்கு வந்துட்டு மாலை போடுங்கன்னு. சரி கொடுங்க. ஏன்னா கையில் ஜெபமாலை வச்சுருந்தார். ஜெபமாலையை மந்திரிச்சிட்டு அவர்கிட்ட, நான் கடவுளே என்ன காரியத்துக்காக இவர் உறுத்தல் முயற்சி மேற்கொள்கிறாரோ அவருக்கு நிறைவேறட்டும். நீங்கள் தானே சொன்னீங்க திருப்பாடல் 84 நடந்து வர வர உங்களுடைய கால்கள் வலிமை பெறுதுன்னு சொல்லி இவருடைய பக்தி முயற்சி ஏற்றுக்கொண்டு சரி ஜெபிச்சுட்டு, ஐயா சட்டையை கழுத்து ஃபுல்லாக போட்டிருந்தார். கொஞ்சம் பட்டனை அவங்க ஐயா அப்படின்னா, கழுத்தில் பார்த்தா 3 விதமான தாயத்து தொங்குது. இது என்னங்க ஐயா கழுத்தில் தாயத்தை போட்டுருக்கீங்க? சாமி இங்கே மட்டும் இல்லை சாமி, இங்கே கையை காமிச்சார், கையிலையும் ஒரு தாயத்து இருக்குது. இது என்ன? கொஞ்சம் நான் சின்ன வயசுலேருந்து பயப்படுவேன், அதனால தான் அந்த ஊர் எல்லையில் இருக்கிற சாமிகிட்ட வேண்டி கட்டி வச்சுருக்கிறேன். நான் நம்ம ஊருக்கு, நம்ம சாமிக்கு முதல்ல நடந்து போயிட்டு அங்கே நேர்ச்சி நிறைவேற்றிட்டு அப்புறமா தான் அந்த கோவிலுக்கு போய் நான் அங்கே ஏதாவது ஆடோ கோழியோ கொடுப்பேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தயவு செஞ்சு நீங்கள் மாலை போடாதீங்க. உங்களுக்கு திருச்சபையோட கட்டளையும் தெரியலை, கடவுளுடைய வார்த்தையும் புரியலை, எது வழிபாடுன்னு தெரியல. முதல் கட்டளையே சொல்லுதேப்பா, உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாம் தான், நம்மை தவிர வேறு சர்வேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயும் கும்பிட்டுக்கிறீங்க. ஏதோ சாமியோட தாயத்தை சொல்லி உங்களுக்கான சாபத்தை உங்கள் உடலிலேயே நீங்கள் தாங்கி சுமக்கிறீங்கன்னு சொல்கிறப்ப அவர் ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் மாலை போடாட்டி என்ன, நான் ஊரில் சாமியார் அல்ல, நான் அங்கேயே போட்டுக்கேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஐயா, நீ எங்கே வேணால் போய் மாலையை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இப்படி பல தெய்வத்தை வணங்கிட்டு பல தெய்வத்துடைய குறிகள்லாம் தன் உடலிலே சுமந்துக்கிட்டு இங்கேயும் வந்து கடவுள்கிட்ட மாதாட்ட ஜெபமாலையை கொடுத்தோம்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நாளும் கடவுளுடைய மாட்சி அந்த மனிதன் மேல் தங்கவே தங்காது. அந்த மனிதன் தனக்குத்தானே சாபத்தை உடுத்திக் கொள்கிறான். அன்பிற்குரியவர்களே, கவிக்கோ அப்துல் ரகுமான் ஆடை குறித்து அழகான ஒரு கவிதை எழுதியிருப்பார். என்ன சொல்லுகிறார்? பொய்க்கு தாங்க ஆடை தேவைப்படுது, உண்மைக்கு மெய்யுக்கு ஆடை தேவைப்படவே இல்லை. நீங்கள் உடுத்துகிற ஆடை எப்படிப்பட்டது? விளக்கப்பட்ட கனியை நீங்கள் உன்றதால் உங்களுக்கு நீங்களே நெய்து கொண்டதில்லையா அந்த ஆடை அப்படின்னு சொல்லுவார். கள்ளமில்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் போத்துகின்ற சவக்கோடி தான் உங்கள் ஆடைன்னு சொல்லுவார். எப்போ ஆடையை நீங்கள் உங்கள் முகவரியாக மாற்றினீங்களோ நீங்கள் அப்பயே காணாமல் போயிட்டீங்க. யோசித்து பாருங்க, தேங்கி நிற்கிற தண்ணி தான் அந்த பூஞ்சையை ஆடையாய் உடுத்திக்குது, அணைஞ்ச நெருப்பு தான் சாம்பலை உடுத்திக் கொள்கிறது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் தேங்கிய தண்ணீராக இருக்கிறீங்க, அணைந்து போன நெருப்பாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே சில ஆடைகளை உடுத்திக் கொள்கிறீர்கள்.
பூக்களும் பறவைகளும் விலங்குகளும் ஆடைகளை உடுத்துவதில்லை. ஏன்? அவை தான் ஆபாசமாக இருப்பதை உணர்வதில்லை. நீங்கள் உங்களை பார்க்கிறீர்கள், ஆபாசமாக இருப்பதாக உணர்கிறீர்கள், ஆகவே நீங்கள் உடை உடுத்துகிறேன்னு சொல்லி ஆடை உடுத்துகிறேன்னு சொல்லி கவிக்கு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவருடைய கவிதையை விவிலியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். எந்த விதமான படைப்பும் உடுத்துவதில்லை. ஏன்? அவை ஆபாசமாக இருப்பதில்லை. நீங்கள் உங்களை ஆபாசமாக காண்கிறீர்கள், ஆகவே உடுத்திக் கொள்கிறீர்கள். நமக்கு தெரியாமல் இருக்கு பல சமயங்களில் எது ஆபாசம் சொல்லி. உடை அங்கங்கே கிழிச்சு போடுவது ஆபாசமாக இல்லை. கடவுளுக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அவருடைய பார்வையில் அருவருப்பாய் ஆபாசமாக தான் இருக்கு. அதை முதலில் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்துகிற பொழுதுதான் முதல் வாசகத்தில் படித்தோம் பார்த்தீங்களா, கடவுளுடைய மேகம், கடவுளுடைய மாட்சி அந்த இடத்தை அந்த இல்லத்தை முழுமையாய் ஆட்கொண்டபடியாகும். கடவுள் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களை தன் மாட்சியால் நிரப்பியிருந்தது போல, எசேக்கியேல் நூலிலே அந்த கோவிலை கடவுளுடைய மாட்சி மூடியிருந்தது போல, இயேசு உருமாற்றம் அடைந்த பொழுது அந்த இடத்தை ஆவி முழுவதுமாய் அப்படியே அபிஷேகம் செய்தது போல, மோசே கடவுளோடு பேசிய பொழுதும் மலை ஏறிய பொழுதும் அந்த இடத்தை கடவுளுடைய மாட்சி மூடியது போல, கடவுளுக்கு முறையான வழிபாடை செலுத்துகின்ற பொழுது, கடவுளுக்கு முறையான வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது நம்மையும் அவருடைய மாட்சி சூழும். அப்படி கடவுளுடைய மாட்சியை நாம் உணர்ந்து கொள்ளாமல் நாம் நினைப்பதெல்லாம் உண்மையான வழிபாடு, செய்வதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கும்னு சொன்னால் கடவுளுடைய பார்வையில் அது அருவருப்பாய், அது ஆபாசமாய் மட்டும்தான் இருக்கும். ஆபாசமாய் மட்டும்தான் இருக்கும். அதை முதலில் மனிதன் நிறுத்த வேண்டும். இன்னைக்கு நற்செய்தியில் பாருங்க, இயேசு போகிறார். எந்த அளவுக்கு நம்பிக்கை பாருங்க. இயேசுடைய மேலுடைய தொட்டால் போதும் நினைக்கிறாங்க. அந்த இரத்தப்போக்கு இருந்த பெண்ணு, நான் இயேசுவை பார்க்கணும், இயேசு இந்த தொடர் நினைச்சாங்களா? கிடையாது. இயேசுடைய ஆடை நுனியை தொட்டாலே போதுமே அங்கிருந்து வெளிப்படுகிற அந்த வல்லமை என்னை குணப்படுத்தும் நம்பினாங்க. அந்த பெண் தொட்டால் தன்னிடமிருந்த வல்லமை வெளியேறதை இயேசு உணர்கிறார். அதை மக்கள் எழுந்தபடியால் தான் அவர் நடந்து போகிற பாதையெல்லாம் நோயாளிகளை கிடத்துறாங்களே, என்னத்துக்காக? இயேசு தொடரணும் இல்லை, இயேசுவை சுற்றி கடவுளுடைய மாட்சி நிரம்ப இருக்கிறது. அந்த மாட்சிக்குள் மனிதர்களை கொண்டு சென்றாலே போதும், எல்லா நோயும் தீர்ந்து போகும், பிணியெல்லாம் மாறி போகும் நம்புறாங்க. அப்படிப்பட்ட கடவுளுடைய அந்த பிரசன்னத்தில் நாம் நெருங்கி வந்தாலே போதும், கடவுள் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார். அதை நாம் கொடுக்காம கடவுளுடைய மாட்சியை முறிக்கிறபடியாக போலியான பொய்யான வழிபாடுகளை, ஒரு வாழ்க்கையை, ஒரு பக்தியை, ஆன்மீகத்தை, ஆலய காரியத்தை முன்னெடுத்துன்னு சொன்னால் எப்படி மாட்சி விலகியதும் தங்களை பார்த்தவுடனே முதல் பெற்றோர் வெட்கப்பட்டார்களோ, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நாம் முன்னெடுத்த அத்தனை பக்தி முயற்சிகளை குறித்து, போலியான அத்தனை நவநாட்களை குறித்து நம்மை கண்டு நாமே நாணம் செய்கிறபடிக்கு, வெட்கப்படுகிறபடிக்கு நாட்கள் நெருங்கி வரும். ஆக அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பவுல் அழகாக சொல்கிறார் பாருங்களே, எதை நாம் உடுத்திக்கொள்ள வேண்டும், எதை உடுத்திக்கொள்ளணும். தெசலோனிக்கர் நூலில் முதல் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது இறைவசனம் சொல்லுவார், நாம் எல்லாம் ஒளியை சார்ந்தவர்கள், நாம் எல்லாம் ஒளியை சார்ந்தவர்கள். அந்த ஒளி எதை குறிக்குது? நாம் கடவுளுடைய மாட்சிக்குரியவர்கள். ஆகவே நாம் பகலில் இருப்பது போல, பகலை சார்ந்தவர்களைப் போல அந்த ஒளிக்குரிய கருவிகளை, ஒளிக்குரிய படைக்கலங்களை மட்டும்தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையையும் அன்பையும் நீங்கள் மார்பு கவசமாய் அணிந்து கொள்ளுங்கள் சொல்றார். மீட்பு பெறுவோம் என்கின்ற அந்த எதிர்நோக்கினை உங்கள் தலைச்சிராவாக அணிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு ஏற்றதுன்னு சொல்லுவார். எது உங்களுக்கு ஏற்ற அணிகலன்கள்? நல்ல செயல்கள் மட்டும்தான் அவருடைய பார்வையில் ஏற்ற அணிகலன்களாய் மாறி இருக்கிறதாகவே அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய மாட்சி நம்மிடத்திலிருந்து விலகிச் செல்கிறபடியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளாமல், முதலில் கடவுள் தன்னுடைய மாட்சியால் மனிதனை உடுத்தினாரே, அந்த மாட்சியை நாம் கடவுளுக்கு முறையான வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுதெல்லாம் உடுத்தி கொண்டே இருப்போம். அப்படி நாம் கடவுளுடைய மாட்சியால் உடுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு நாளும் அன்பிற்குரியவர்களே நாம் நம்மை குறித்து வெட்கப்படாமல் உறுதியாக சொல்ல முடியும். பவுல் சொல்வது போல, நான் ஒளியை சார்ந்தவன், நான் பகலை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவால் மீட்கப்படுவேன் என்கின்ற எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கிறேன். கடவுள் என்னை கண்டிப்பாக மீட்பார் என நம்மால் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என சொன்னால் நாம் நம்மை குறித்தும் நம் வாழ்க்கை குறித்தும் வெட்கப்படுவோம். ஆகவே வெட்கமடைகின்ற நிலையை தவிர்த்து கடவுளுடைய மாட்சியால் உடுத்தப்பட்டிருக்கோம் என்கின்ற மேலான நிலையை நாம் அடைந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செல்வோம். இந்த திருப்பலியின் வழியாக அப்படி ஒரு மேம்பட்ட நிலையை நாம் அடைந்திட இறைவன் தாமே நம் அனைவருக்கும் நிரம்ப ஆசீர்வாதங்களை கொடுத்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, நம்முடைய முயற்சியிலே தளர்ந்து போகாதபடிக்கு இறுதி வரை தொடர்ந்து பயணித்து கடவுள் உடுத்திய அந்த ஆடையை நாம் நம்முடைய இறப்பையும் கடந்து உயிர்ப்பிலே அவரோடு விண்ணகத்திலே தூயவர் 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 என சொல்லி கடவுளை போற்றி புகழ்கின்ற வரைக்கும், வெண்ணாடை அணிந்த அந்த மனிதரோடு சேர்ந்து நாமும் கடவுளை புகழ்கின்ற வரைக்கும் உறுதியோடு நடைபெற இந்த பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.